அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு பார்க்க போகிறோம். தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மகர மாதம் என்று அழைக்கப்படுது. செவ்வாய் தனுசு ராசியில் நிற்கிறார். 21ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் தனுசு ராசியில் நிற்கிறார். 13ஆம் தேதி மகர ராசிக்கு செல்கிறார். குரு மேச ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீன ராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். அதாவது மகரத்தில் சூரியன் பயிற்சி புது கூட்டணியால் யாராருக்கெல்லாம் யோகம்லாம் தேடி வரப்போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு மீன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, தளர்ந்த நிலையில் இருக்கும் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர தை மாதம் தாராளமாக வழி செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட தொழிலில் வருமானம் பெருகி கையில் காசு புரளுமுங்க. அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்குமுங்க. தனியார் துறை ஊழியர்களும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்று மன நிம்மதி அடைவாங்க. கட்டுமான துறையில் ஈடுபடும் பொறியியலாளர்கள் அதற்கு தகுந்தாற் போல பலனை அடைவீங்க. ஊருக்கு உழைப்பதில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. நீண்ட காலம் வெளிநாட்டு வேலை பார்த்தவங்க சொந்த நாடு திரும்புவீங்க. அதே போல் வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்தி கிடைத்து விமானத்தில் பறப்பீங்க. மீன ராசியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 4ஆம் பாதத்தை பற்றி தான். ஞானத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஆற்றலுக்கும் காரகனான குரு பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வலிமை இயல்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரவுகளை அதிகரிப்பார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வைப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்றும்படி செய்வார். உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். தொழிலில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. வெளிநாட்டு தொடர்புடைய முயற்சிகள் வெற்றியாகும். அந்நியர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அரசியல்வாதிகளுக்கும் பணியாளர்களுக்கும் செல்வாக்கை அதிகரிப்பார். இதுவரையில் தடைபட்டிருந்த முயற்சிகள் இனி வெற்றியாகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சேரும். தொழிலாளர்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தினரிடம் ஒற்றுமை உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜனவரி 30 அதிர்ஷ்டமான நாள். ஜனவரி 21, பிப்ரவரி 3, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபட வாழ்க்கையெல்லாம் வளமாகும். அடுத்தது மீனராசிக்குரிய உத்திரட்டாதியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தன புத்தி காரகனான குரு கர்ம காரகனான சனி பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் முன்னேற்றம் குறித்த சிந்தனை அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்ப பாக்கியஸ்தானங்களை பார்க்கறனால குடும்பத்தில் எதிர்பார்த்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் பணவரவில் தடைகள் ஏற்படும். பெரியோர்களின் கருத்து மோதல் உண்டாகும். முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் என்றாலும் சத்ருஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை பதிவதால் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். போட்டியாளர்கள் மறைமுக உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியவர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க.
லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் பணியில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் அக்கறை அதிகரிக்கும். என்றாலும் சில நேரங்களில் எதிர்மறையான சிந்தனைகளும் தோன்றும். ஜென்மராகவும் சப்தம கேதுவும் கணவன் மனைவிக்குள் சங்கடத்தை உண்டாக்குவார். புதிய நட்புகளால் குடும்பத்தில் குழப்பம் தோன்றும். வெளிநாடு செல்லும் முயற்சிக்கு அனுமதி கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும். கல்வியில் அக்கறை ஏற்படும். சந்திராசிரம தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜனவரி 30, 31 அதிர்ஷ்டமான நாள். ஜனவரி 17, 21, 26, பிப்ரவரி 3, 8, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட நலன்லாம் சேரும். அடுத்தபடியாக மீனராசியில் ரேவதியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அறிவுக்காரகனான புதன், ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு வெற்றியடையும் திறமை உண்டு. உங்கள் நட்சத்திரநாதன் தொழில் லாபஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளின் அந்தஸ்து உயரும். ராசியதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வரவுகள் சேரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். என்றாலும் விரய சனியின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் உறவுகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தடைபட்டிருந்த வரவு சேரும். ஒப்பந்தக்காரங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். சிலருக்கு பூமி சேர்க்கை உண்டாகும். தொழிலாளர்களின் நிலை உயரும். பெண்களுக்கு விருப்பங்கள்லாம் நிறைவேறும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்வீங்க. அரசு வேலைக்காக முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். விவசாயிகள் நிலை முன்னேற்றமடையும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். சந்திராசிரம தினம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஜனவரி 31, பிப்ரவரி 1. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 21, 23, 30, பிப்ரவரி 3, 5, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வெங்கடாச்சலபதியை வழிபட்டால் விருப்பம்லாம் நிறைவேறும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தை மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.